நம்மள நிறைய பேத்துக்கு ராகேஷ் என்ஜினி அவங்களோட யூடியூப் சேனல் பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்களோட யூடியூப் சேனலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட சேனலுக்கு எதுவும் ஆகல. ஆனா அவங்க சேனல்ல அவங்க ரீசெண்டா போட்ட ஒரு வீடியோ கீழே நம்மளோட தாய் குழந்தை ஒருத்தங்க ஒரு கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அது என்னையா அவ்வளோ ஆச்சரியமான கமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கமெண்ட்ஸ் தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகேஷ் ப்ரோ அவரோட சேனல்ல வீடியோ ஆரம்பிக்கும் போது ஹாய் RNJ பிளட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ ஆரம்பிப்பாரு. ஆனா அது நம்ம நிரஞ்சன் அக்காக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, ஐயோ நீங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போது ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ்னு தான் சொல்றீங்களா? இத்தனை நாளும் அது ஆரஞ்சு பழம் அப்படின்னு தான் எனக்கு கேட்டுச்சு. நிரஞ்சனா அக்கா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், மனசை தொட்டு பதில் சொல்லுங்க. நிஜமாலுமே அவர் சொல்றது உங்களுக்கு இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்டுச்சா அப்படின்னா மத்த வியூவர்ஸுக்கெல்லாம் எப்படி கேட்டிருக்கும்? எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. அடுத்ததான் நாங்க பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உள்ளூர் சம்பவம் கிடையாது, வெளிநாட்டு சம்பவம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுத பொண்ணை பார்த்தீங்கன்னா தெரியாத பாட்டுக்கு புரியாத பாஷையில ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி கமெண்ட்ஸ் தட்டி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா உள்ள பெரிய ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்ததுங்க. எஸ்மேன்கிற ஏதோ ஒரு மண்டப்பைய will you marry me அப்படின்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கா. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஊர் உலகத்துல 1000 பிரச்சனை நடக்குது, அவனுக்கு அவன் பிரச்சனை. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பைப்பிள்ளைங்களோட ஒரு பங்கமான கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். 2 பசங்க பிரசாந்த் ஐஸ்வர்யாவோட பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை சீரியஸாக பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் அவங்க ஃபன்னியாக பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து எரிச்சலான நம்ம பையன், டேய் இந்த பாட்டை இனி பார்த்தாலே உங்கள் ஞாபகம் தான்டா வரும் அப்படின்னு ஃபன்னியா ஒரு கமெண்ட் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் இவ்வளோ வன்மை கூடாதுன்னு கடைசியா இந்த சிறப்பான கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு போயிடலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கதறல் சாங்கோட ரீக்ரியேஷன் மோட்ல மணி அப்படிங்கிறவரு பண்ணிருக்கக்கூடிய இந்த கமெண்ட்ஸ். இந்த பாட்டு டைமிங்ல மோடிக்கு வந்த மாதிரியே இருக்கு. மணினே, நீங்க சொல்றது 100% இல்ல 200% உண்மையான விஷயம். கடைசியா ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு மேட்டரா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட சேனல்ல ரேண்டமான ஃபன்னியான சில சம்பவங்களை போடுவோம். ஆனா முதல் தடவை இந்த கமெண்ட்ஸ் படிக்கிற அப்படின்ற விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் இந்த வீடியோ போட்டேன். இப்படியான ஃபன்னியான கமெண்ட்ஸ் வீடியோக்களை போடலாமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை சொல்லுங்க. அதோட இந்த வீடியோல சம்பந்தப்பட்டவங்களோட நேம மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்படி அவங்களோட நேம மென்ஷன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லிருங்க. எல்லாம் ரைட்டு, ஆனா இதையே எங்க கிட்ட கேட்குற அப்படின்னு ஒரு சந்தேகம் அவளுக்கு வரலாம். அது என்னன்னா, இந்த வீடியோல உங்க கமெண்ட்ஸ் கூட வந்திருக்கலாம். அவ்வாறு வந்திருந்தால் தயவு செய்து தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். உங்களோட செல்ல பிள்ளையாக நினைத்து மன்னித்து விடவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி.